வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளிட்ட புதுவையில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49 கோடியே 90 லட்சத்திற்கான கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் விரட்டக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி புதுவை காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியினை துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சகுனிகள் வாழும் சமுதாயத்தில் நியாயவாதிகளாக இருக்கக்கூடாது. சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் முக்கியமாக தேவை என்று ரஜினிகாந்த் பரபரப்பு பேச்சு. சென்னையில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பும்ராவின் அபார பந்து வீச்சில் வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்னில் சுருண்டது. இந்திய அணி 308 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. பும்ராவின் அபார பந்து வீச்சில் வங்காளதேசம் 149 ரன்னில் சுருண்டது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.